கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இன்னர் கன்வர்ஷன் மிஷன் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ந்து நாம் திருவெளிப்பாடு புத்தகத்தை தியானித்து வர்றோம். இன்னைக்கு திருவெளிப்பாடு புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 6 முதல் 10 வசனங்களை தியானிக்க போகிறோம். இனி நடக்க வேண்டியதை உனக்கு காட்டுவேன்னு சொல்லி 4ஆம் அதிகாரத்தின் முற்பகுதியில் ஆண்டவர் யோவானுக்கு சொன்னார். விண்ணிலும் மண்ணிலும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத ஆண்டவர் எரிக்காட்சியாக காட்டினார். அதைத்தான் இனிமேல் நாம் தியானிக்க போகிறோம். இந்த பகுதியில் ஆண்டவர் 2 விதமாக வெளிப்படுறத பார்க்கிறோம். ஒன்று, யூதகுல சிங்கமாக ஆண்டவர் வெளிப்படுகிறார். அதாவது வலிமை மிக்கவர், மாட்சி மிக்கவர், சகலத்தையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய அரசராக அவர் வெளிப்படுறார். மற்றொன்று, கொல்லப்பட்டதாக காணப்படுகிற ஆட்டுக்குட்டியை காட்டுகிறாங்க. அதை போல ஆண்டவர் வெளிப்படுறார். இதை நாம் எப்படி தியானிக்கலாம்னா, மீட்கும் பொருளாக தன்னை தியாகமாக ஒப்பு கொடுத்த ஆண்டவரை இதன் மூலமாக தியானிக்கலாம். தன்னை கொல்லப் போகிறவர்களுக்கு முன்பாக ஒன்றுமே பேசாத ஆட்டுக்குட்டியாக ஆண்டவர் இருந்தார். மார்க்கு 15ஆம் அதிகாரத்தில் 3, 4, 5 வசனங்களை படிக்கும்போது இந்த காரியத்தை நாம் படிக்கலாம். எசாயால 53ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பிறப்பதற்கு முன்பதாகவே 7ஆம் வசனம் இது சொல்லப்பட்டிருக்குது. அப்போ தந்தையாம் கடவுளின் வலப்பக்கம் அமர்ந்திருந்த ஆட்டுக்குட்டியானவர் இங்கே எழுந்து நிற்கிறார். அதாவது கொல்லப்பட்டவராய் காணப்பட்டவர் உயிரோடு எழுந்து நிற்பதை இந்த இடத்துல நாம பார்க்கிறோம். 6வது வசனத்துல 7 கொம்புகள், 7 கண்கள், 7 உயிர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த 7 கொம்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உயர்ந்த நிறைவான அதிகாரத்தையும் ஆளுகையையும் கட்டுப்பாட்டு உடையவராக அரசராக இருப்பதையும், இந்த கொம்புகள் அண்ட சராசரங்களையும் கட்டுப்படுத்துகிறவர் என்ற அந்த அரச வலிமையையும் இந்த 7 கொம்புகள் நமக்கு சொல்லுது. 7 கண்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டவருக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை, அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர் என்பதை இந்த 7 கண்கள் நமக்கு வெளிப்படுத்துது. 7 கண்கள் தான் 7 உயிர்களாக இங்கு சொல்லப்பட்டிருக்குது. அந்த 7 உயிர்களை குறித்து நாம் பார்க்கும்போது ஆண்டவரது படைப்பாற்றலை அது பறைசாற்றுது. மேலும் அவரே உயிர்களுக்கெல்லாம் ஊற்று என்பதை நாம் இந்த இடத்துல கற்றுக்கொள்கிறோம். அடுத்ததாக 7ஆம் வசனத்தை பார்க்கும்போது, ஆட்டுக்குட்டி முன் சென்று அரியணையில் வீற்றிருந்தவரின் வலக்கையிலிருந்து அந்த ஏட்டை எடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆட்டுக்குட்டியான ஆண்டவர் பலியிடும்படியாக அல்ல, நீதிபதியாக, நீதி செய்கிறவராக, நீதி தீர்ப்பு செய்கிறவராக அந்த காரியத்தை தன் கையிலே எடுக்கிறார். 8ஆம் வசனத்துல ஆட்டுக்குட்டியானவரை தொழுது கொள்ள இந்த 24 மூப்பர்களும் 4 உயிர்களும் தரையிலே வீழ்ந்து வணங்குறத சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவராகிய இயேசு தந்தையாகிய கடவுளுக்கு முன்பதாக சமமானவராக இருக்கிறார் என்பதை இந்த வணக்கத்தின் மூலமாக இந்த மூப்பர்களும் 4 உயிர்களும் நமக்கு சொல்லுது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. அதாவது தாம் கடவுளுக்கு இணையானவர் என்பதை அவர் இந்த பூமியிலே மனிதனாக வந்தபோது அதை ருசுப்படுத்தவில்லை, அதை அவர் வலிந்து சொல்லவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். பிலாத்து கேட்கும்போது கூட சொல்றார், நீர் யூதருக்கு அரசனா என்று கேட்கும்போது அவர் பதில் சொல்லாமல் இருந்தார். கடைசியில் ஆம் என்று சொல்றதையும் பார்க்கிறோம். அப்படி ஆண்டவர் தன்னுடைய நிலையை பூமியில முழுதாக சொல்லவில்லை அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல கற்றுக்கொள்கிறோம். நாம இந்த இடத்துல பார்க்கும்போது இன்னைக்கு நிறைய தவறான போதனைகள், தவறான உண்மைகளை, தவறான காரியங்களை பேசுகிற மக்களை, சபைகளை நாம் பார்க்கிறோம். அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நான் தான் கிறிஸ்துன்னு நிறைய பேர் பூமியில் நிறைய பேர் எழுந்திரிச்சிருக்காங்க. இன்னொன்று, கிறிஸ்து என்பவர் ஒரு மனிதர், அவர் ஒரு இறைவாக்கினர் என்று சொல்லக்கூடிய போதனைகளும் இந்த உலகத்தில் நிறைய இருக்குது. அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நாம் தான் அவர்களை இனம் கண்டு கொள்ள வேண்டும். சரியான உண்மை தெரியாமல், சரியான வசனம் தெரியாமல் இருந்தோம்னா இதை கண்டுபிடிப்பது கஷ்டம். அப்போ சரியான உண்மை, சரியான வசனங்களை, வேத வாக்கியங்களை நாம் கற்றுக்கொள்ளும் போது இவர்களை நாம் கண்டுகொள்ள முடியும், பிரித்தறிய முடியும். இப்போ இயேசு இவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு தன்னை கடவுள் என்று சொல்லி இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கொஸ்டின் பண்ணுவாங்க. 4 நற்செய்தி நூல்களையும் ஊன்றி படித்தால் இயேசு தன்னை கடவுள் என்று சொல்லியிருக்கக்கூடிய பல காரியங்களை நாம் கண்டுகொள்ள முடியும்.
அவர் நேரடியாக சொல்லியிருக்கிறார், மறைமுகமாக சொல்லியிருக்கிறார். இப்படி பல காரியங்களை சொல்லலாம். இதற்கு பிலிப்பு எங்களுக்கு தந்தையை காட்டும், தந்தையாகிய கடவுளை காட்டும் என்று சொன்னபோது அவர் சொல்றாரு, உங்களோடு இவ்வளவு வருஷம் இருக்கேனே, என்னை நீ அறியவில்லையா என்று சொல்லி கேட்கக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி ஆண்டவர் பிதாவாகிய தந்தையாகிய கடவுளிடத்திலே அவர் ஜெபிக்கிறார், பேசுகிறார். அப்ப பேசும்போது யோவான் 17ஆம் அதிகாரத்தை முழுசா படிச்சு பார்க்கும்போது அவர் தந்தைக்கு ஈக்குவலானவராக அவர் காட்டுவதை அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். அப்போ இதெல்லாம் நிறைய காரியங்களை அவர்களுக்கு நாம் பதிலாக சொல்ல முடியும். இந்த இடத்துல பொற்கிண்ணங்களுடன் வீழ்ந்து பணியும் காரியத்தை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்துல தலைமை குருக்கள் இதே காரியத்தை தான் செஞ்சாங்க. மக்களின் வேண்டுதல்களை ஏறெடுக்கும் பணியை அவர்கள் செய்தார்கள். அதைத்தான் இந்த மூப்பர்களும் செய்கிறாங்க. நாமும் அதே காரியத்துக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது அடுத்த காரியங்கள். எனவே உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்தவருடைய மேன்மை மிகு செயல்களை அறிவிப்பது உங்களது பணி என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம் இந்த அரச குருக்கள் என்ன செஞ்சாங்களோ, இந்த தலைமை குருக்கள் என்ன செஞ்சாங்களோ அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை பேதுரு நமக்கு சொல்றார். இப்போ இதுல ஒரு காரியத்தை பார்க்கலாம். யூதர்கள் தானே செய்ய முடியும் அல்லது லேவியர்கள் தானே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். நாம் இன, மொழி, நாடுகள் எல்லாவற்றையும் கடந்து ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு ஆண்டவர் திரையை 2ஆக கிழித்து எல்லாருக்குமான கடவுளாக தன்னை வெளிப்படுத்துறத நம்ம வேதத்துல படிக்கலாம். 9-10 வசனங்களை பார்க்கும்போது நாம் விண்ணுலகில் என்ன செய்ய போகிறோம் என்பதை அந்த 2 வசனங்கள் நமக்கு சொல்லுது. அதாவது ஆட்சியுரிமை பெற்றவர்களாக, மண்ணுலகை ஆள்பவர்களாக, நாம் ஆண்டவரோடு கூட மண்ணுலகில் இருக்கக்கூடிய மக்களை ஆளுகை செய்ய போகிறவர்களாக நாம் இனிமேல் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம், இனிமேல் செய்ய போறோம். இப்பொழுதும் அந்த வலிமையை, அந்த ஆற்றலை, அந்த உரிமையை ஆண்டவர் தந்திருக்கிறார். அது நமக்கு தெரியாததுனால தான் இன்னும் நாம் அடிமைப்பட்டே கிடக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும்போது அந்த இடத்துல பெரிய காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நாம விசுவாசிச்சு பற்றுறுதியோடு சொல்லும்போது அந்த காரியம் நடக்கும். அப்பொழுது என்ன நடக்கும்னா, தாவீது ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் பேசும்போது பயந்து கேட்டுக்கொண்டதை போல இன்றைக்கு ஆட்சியில் இருப்பவர்கள் நாம் பேசுவதை பயந்து கேட்பார்கள். அதற்குரிய உரிமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் அதை பயன்படுத்துவதில்லை. நம்முடைய எதிர்நோக்கு எதை குறித்து இருக்க வேண்டும் அப்படின்னா இதை குறித்து தான் இருக்க வேண்டும். இந்த ஆண்டவர் கொடுக்கக்கூடிய நிலைவாழ்வான ஆளுகை செய்யக்கூடிய நிலைவாழ்வை குறித்து நம்முடைய ஓட்டம் இருக்க வேண்டும். நமக்கு தரக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களிலும் இதுதான் மிக முக்கியமானது. நிலைவாழ்வோடு ஆளுகை செய்யக்கூடிய அந்த ஆசீர்வாதம் தான் மிக முக்கியமானது. அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவரோடு இணைந்து அவருடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்வாக்கினால் ஆண்டவர் இந்த காரியத்தை நமக்கு நிச்சயமாக செய்து கொடுப்பார். நம்மோடு கூட அவரும் இருப்பார். நாம் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.